முக்கியமாக வந்து ராத்தான் செய்வாங்களாம் இந்த இடங்களில். ரொம்ப என்ன சொல்கிற பிரசித்தி பெத்தமான ஒரு பானம் ஒன்று தான் இந்த ரா, கித்துல் ரா. அதை குடிச்சு பார்த்துக்கிறேன். சரத்தை போட்டு வருவாங்க. வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இப்போ ஏஜ் விலாக்ஸ். நான் உங்களோட ஹர்ஷா ஜலீல். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புறேன். புதிய ஒரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரத்னபுராவில் உதமாலி பகுதின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறேன். இது எங்கே இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தர்ணிகலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்குது. தர்ணிகலைன்னு சொல்லப்போல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வரலாறு சம்பந்தமான நிறைய இடங்கள் வந்து இந்த தர்ணிகலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. இப்போ எங்கே வந்திக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எதுக்காக வந்திக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கித்துல் கருப்பட்டி, கித்துல் பானி, கித்துல் மரம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிலிருந்து அதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். கித்துல் மரத்தில் இருந்து கித்துல் சாரை வச்சு அவங்க எப்படி வந்து கித்துல் கருப்பட்டியாக இருக்கட்டும், கித்துல் பானியாக இருக்கட்டும் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி 1வதுலேருந்து கடைசி வரமாட்டியும் பார்க்க போகிறோம். அப்படின்னா வீடியோவை கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை காட்டி விடுங்க. அப்படின்னா வாங்க கித்துல் மரத்துல இருந்து சாரை எப்படி எடுக்கிறாங்க, எப்படி உற்பத்தி செய்யறாங்கன்னு சொல்லி அடுத்தடுத்தா இந்த மரத்துக்கு தான் ஏற போறோம். பாருங்க இங்க கட்டி வச்சிருக்காங்க. இந்த மரத்துக்கு தான் ஏறி அந்த கித்துல் இது வந்து எடுக்க போறோம். டிஃப்ரெண்ட்டான ஒரு இடம் உண்டு, டிஃப்ரெண்ட்டான கிளைமேட் உண்டு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் அந்த கித்துல் மரம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. கித்துல் மரத்துக்கு பெரிய ஒரு கம்பவுண்டை சைடால் இப்படியே கட்டி வச்சிருக்காங்க. மேலே போங்காட்டி கிட்ட போய்த்து காட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. இதாக இருக்குது இதான் மரம். மரத்துக்கு சைடில் வந்து இப்படி ஒரு கம்பவுண்டு நேராக மேலே போங்காட்டி கட்டி வச்சுருக்காங்க. இது எப்படி கட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த காட்டில் இருக்கிற கொடிகள் இருக்குது தானே, அந்த கொடிகளை வச்சு தான் கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள் விலங்குதான் இருக்குது இந்த இதெல்லாம். இதை வச்சு இந்த மரத்தோட உச்சிக்கே கட்டியிருக்காங்க. இப்போ வந்து அந்த கித்துல் மரத்துக்கு வந்து ஏறி எப்படி சார் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். என்னதான் ஏறுறாரு சம்பத்தானியான்னு சொல்லக்கூடிய ஒரு அண்ணா. அவர்கிட்ட மரம் தான் இது. இப்போ அவர் ஏற போகிறாரு. ஏறுற வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லி.
இன்றைக்கி வந்து முக்கியமான விடயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க வந்து காலையிலே அந்த இப்போ கண்ணிங்க தானே அந்த பக்கெட் மாதிரி ஒன்று இருந்துச்சு, காலையிலையும் எடுப்பாங்களாம், அதே போல் மாலையிலையும் எடுப்பாங்களாம். அந்த அளவுக்கு நிறையுமாம் இந்த இடத்துல. அதை இறக்குற கொலை இப்போ சாதாரணமாக நோமலாக இருந்துச்சுன்னு சொன்னால் இடுப்பு அளவில் வந்து வச்சுட்டு இறக்குவாங்களாம். அப்படி இல்லாட்டி கம்பை அப்படின்னு சொன்னால் கயிறு போட்டு தான் இந்த இடத்துல இறக்குவாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சாறு வந்து நிறைஞ்சிருக்குமாம் இந்த இடத்துல. கித்துள் பூல இருந்து எடுத்த அந்த சாறு இருக்குதே, இந்த சாரை பாருங்க, அந்த சாறு குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து ஃபுல்லாக இதால் தான் வந்து கித்துள் பானியெல்லாம் இதால் தான் செய்வாங்க. பார்க்கக்குள்ள இளநீர் தண்ணி மாதிரி தான் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்குது. இதில் தான் கருப்பட்டியெல்லாம் செய்வாங்க. அதை போய் பார்ப்போம் எப்படி இதை சூடாக்கி கருப்பட்டி கித்துள் பானியெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மரத்திலிருந்து எடுக்கிற இந்த என்ன சொல்கிறது கித்துள் பானி, கித்துள் சாறு இருக்குது தானே, அந்த கித்துள் சாரை வச்சு இந்த இடங்களில் கித்துள் கருப்பட்டி, கித்துள் பானி, வினாக்கிரி அதெல்லாம் செய்வாங்களாம். முக்கியமாக வந்து ராத்தான் செய்வாங்களாம் இந்த இடங்களில். ரொம்ப என்ன சொல்கிறது பிரசித்தி பெத்தமான ஒரு பானம் ஒன்று தான் இந்த கித்துள் ரா. அதை குடிச்சு பார்த்துக்கிறேன். கரெக்டாக நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அந்த சாரை எடுத்துகிட்டு போய்த்து சூடாக்கி கித்துள் பானியும் கித்துள் கருப்பட்டியும் செய்வாங்களாம். அதை எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி அங்கேயே போய்த்து பார்ப்போம் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி. இதில் வந்து சாரை வந்து வண்டி வச்சு அப்படியே ஏன்னு சொல்லி பார்த்தா இதில் வந்து ஓகே. இப்போ எடுத்துகிட்டு வந்த அந்த சாரை வந்து வடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வந்து அடுப்பில் வச்சுக்கிறோம். இது வந்து சூடாயினோடனே கருப்பாகுமாம், கருப்பாயினத்தோட சிரட்டைக்கு போடுவோம்னு சொன்னாங்க. பார்ப்போம் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி. கருப்பட்டியும் அதே போல் பானியும் அடுப்பில் வச்சுக்கிது, கொஞ்சம் நேரம் போகும் சூடாகிறதுக்கு. சூடாக வரங்காட்டி நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 2 லிட்டர் மாதிரி நாங்கள் இப்போ வந்து அடுப்பில் வச்சுக்கிறோம். இல்லை கொதிக்க வந்து மேலே வந்து அதை என்ன சொல்கிறது அழுக்குகள் வந்து மேலே வருமா, அதை வந்து சைடாக்கணும். சைடாக்கிட்டு தான் இதில் வந்து அந்த பானியை வந்து எடுப்பாங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. என்ன சூடாகல ஒழுங்கா, சூடாக இப்படி மேலே வருமா, அது மேலே. இப்போ வந்து நாங்கள் அடுப்பில் வச்ச அந்த சாறு வந்து கொதிச்சு அதிலிருந்து நுரையாக வரும். அந்த நுரையெல்லாம் வந்து சைடாக்கினா தான் அந்த கித்துள் பானியை வந்து எங்களுக்கு அழகான முறையில் போத்தலில் வைக்கக்கூடிய மாதிரி இருக்குமா, இல்லாட்டி சரியான முறையில் பாவிக்கலான்னு சொன்னார். அதுதான் நிறைய நாள் பாவிக்கணும்னு சொன்னால் இந்த வாரம் மேலே வைக்கிற நுரையெல்லாம் வந்து சைட் ஆகணுமா, அதை எடுக்கிறதுக்கு வேற ஒரு கோப்பையாண்டு கொண்டு வந்து வச்சுக்கிறாரு.
සෞත් ඒවා. ආහා. සාමාන්‍යයෙන් මෙතන ලීටර් දෙකක් නේ දාලා තියෙන්නේ. ඕක අයින් කරලා ගන්නකොට එතකොට ලීටරයක් වගේ දෙන්නේ. බෑනේ. ඒකත් අඩුයි. මේක දැන් ඔක්කොම අරන් දාන්න ඕන. ஓகே, இப்போ வந்து அடுப்புல வச்ச இந்த சாறு வந்து கித்தூள் சாறு வந்து இப்போ வந்து கொதிச்சிக்குது. நான் 2 முறை அதில் வார நுரைக்குது, நுரைய வந்து 2 முறை இதாக்கிட்டோம். இது வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா, தொதல் எல்லாம் கிண்டுவோமே, தொதல் கிண்டுற மாதிரி இதே அந்த கிண்டி கொண்டு வைக்கிறோம், கிளறி கொண்டு வைக்கிறோமா. அப்போ அந்த வார நுரைய வந்து வெள்ளை நுரைக்கும், அந்த நுரைய வந்து நாங்கள் எடுத்து போடணுமோ இந்த இதில். அதே போல் கித்தூள் ரா இருக்குது தானே, கித்தூள் ரா வந்து ஃபுல்லாகவே அந்த தண்ணியை வச்சு அப்படியே செஞ்சுருவாங்க தான். இது வந்து வேஸ்டேஜ் கூடன்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இது வந்து சூடாக்கி அதில் ஈக்கிற அந்த நுரையெல்லாம் சைடாக்கி தான் கித்தூள் பானி, கித்தூள் கருப்பட்டி செய்வாங்க. அப்போ இது வந்து விலையும் கூட, அதே போல் வேஸ்டேஜும் கூட. கித்தூள் ரா வந்து மரத்துலேருந்து இறக்கின உடனே சம்பூர்ணமாக குடிக்கிறதுனால அது வந்து வேஸ்டேஜ் வந்து இல்லை. ஆனால் இது செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். 2-3 ஹவருக்கு மேலே போகும் இது செய்கிறதுக்கு. ஏன்னா சூடாக்கி அதில் சைடாக்கி தான் செய்யணும். ஆனால் கித்தூள் ரா அப்படி இல்லை, இது அப்படி இருக்குது. பொங்குது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இந்த சாறில் வந்து இப்படி சூடாக்கி எடுக்கிறதுல ஒன்றாவது வந்து நாங்கள் எடுக்கிறது வந்து கித்தூள் பானி. அது பிறகு தான் அந்த கித்தூள் பானியில் இருந்து அது மேலே மேலே இன்னும் கொதிச்சிச்சின்னு சொன்னால் கித்தூள் கருப்பட்டி வந்து செய்கிறது தான் அடுத்தது. இதில் வந்து 2-3 முறை நாங்கள் வந்து அந்த நுரைய வந்து எடுத்துட்டோம் வெளியே. எடுத்த பிறகு வந்து இப்போ வந்து அதோட கலர் வந்து மாறுது பாருங்க. ஒரு ஜாய் கலர்ல இருந்துச்சா, இப்போ வந்து சோப்பு கலராக மாறுது பாருங்க. விளங்குதா? லைட்டாக சோப்பு கலராக மாறுது. இன்னும் சூடாகணும், சூடாக அந்த கலரும் மாறும். கலர் மாறக்குள்ள தான் கித்தூள் பானி. அது பிறகு கித்தூள் பானியிலேருந்து கித்தூள் கருப்பட்டி எடுப்பாங்க. அந்த பாகுன்னு சொல்லுவோமே, அது வரக்குள்ள. இது வந்து இப்போ வந்து சூடாக இருக்குதானே, கொஞ்சம் கொஞ்சம் போக்கல நாங்கள் கிண்டி கொண்டு வைக்கணுமா. ஏன்னு சொன்னால் அது பிறகு வந்து என்ன சொல்கிறது, ஃபுல்லாக வந்து கட்டியாக தொடங்கிடுமா. அந்த அது திக்னஸ் வந்து அவங்களுக்கு தான் தெரியுமா. பானி அந்த கைக்கு வந்து படக்குள்ள அவங்களுக்கு தான் விளங்குமா அது எந்த நிலைமையிலேக்குன்னு சொல்லி. அதை வச்சு தான் முடிவு செய்வாங்களாம், கித்தூள் பானியா இல்லை கித்தூள் கருப்பட்டியான்னு சொல்லி அது பிறகு தான் முடிவு செய்வாங்களாம். இப்போ வந்த இடத்துல வந்து அந்த அங்கல் வந்து எங்களுக்கு பிளேன் டீ தந்திக்கிறாரு. அதே போல் பிஸ்கட் வாழைப்பழம் வச்சுக்கிறார். அதே போல் இந்த இடத்துலையே செஞ்ச அந்த கருப்பட்டியும் மீக்குது. தடுமல் ஆனால் பெருசாக விளங்குது இல்லை, நல்ல மனம். பிளேன் டீயோட தான் குடிக்கிறது. கடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ கருப்பட்டி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அதுக்கு முன்னே இதை டேஸ்ட் பண்ணுவாங்க. அவரும் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறாரு நல்லன்னு சொல்லி. ஏன்னா அவங்களும் அந்த டேஸ்ட்லேயே விளங்குமா இது நல்லமா சரலையா அப்படின்னு சொல்லி. தவாஸ் தியாகன புலன்னு தியாகன புலன்னு இது வந்து 1 வருஷத்துக்கு மேலே வைத்துக்கொள்ளலாமா. அது வந்து நீ கண்டிருப்பீங்க, கித்தூள் கருப்பட்டியை வந்து வாழை இலை இருக்குது தானே, காஞ்ச வாழை இலை, அதில் வந்து சுற்றி வச்சா 1 வருஷத்துக்கு மேலே பாய்க்கலுமா. நல்லா இருக்குது. நான் ஒரேடியாக எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. இப்போ பாருங்கள், அது வந்து மஞ்சள் கலராக மாறி இருக்குது. மஞ்சள் கலராக மாறக்குள்ள இந்த ஸ்டார்ச்சில் சுற்றி வரைக்கிறதெல்லாம் வந்து சரியான முறையில் வலித்து நாங்கள் அதை கிண்டி கொண்டே வைக்கணும், கிளறி கொண்டே வைக்கணுமா. பாருங்கள் இப்படிக்க சொல்லி. இப்போ மஞ்சள் கலருக்கு மாறிடுச்சு கலர், மஞ்சள் கலருக்கு மாறிடுச்சு. 2 லிட்டர் போட்டுருந்தோம், இப்போ வந்து அளவும் குறைஞ்சிருச்சு. பாருங்கள் வந்து சுற்றி வர கிண்டி கொண்டே இருக்கணும். மஞ்சள் கலர் ஆகின பிறகு நுரைய எடுக்க மாட்டாங்களாம். அந்த மெத்தட் அப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து ஃபஸ்ட்டில் நாங்கள் பார்க்கக்குள்ள வெள்ளை நுரத்தானே வந்துச்சு, இப்போ வந்து மஞ்சள் கலரில் வருது பாருங்க. இப்போ வந்து கித்தூள் பானி எடுக்கிறதுக்கு இறக்குறதுக்கு சரியான நேரம் தான் இது. எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்கு பிறகு என்ன செஞ்சோன்னு சொன்னால் கித்தூள் கருப்பட்டி. இப்போ வந்து கித்தூள் பானி தீன கித்தூள் பெண்ணினே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஃபுல்லாக இதாகிருச்சு, சூடாகிருச்சு. இங்கே பாருங்கள்
இது அகப்பைக்கு எடுக்கக்குள்ளேயே அந்த பாரம் விளங்குது. இப்போ இது கித்துள் பானி எடுக்கிறேன்னு சொன்னால் இப்போவே இதை வந்து இறக்கிடணும். ஆனால் நாங்கள் வந்து கித்துள் பானி எடுக்கலை, கித்துள் கருப்பட்டி தான் செய்ய போகிறோம். அதனால் இன்னும் அது வந்து ஃபுல்லாக இதாகங்காட்டி நாங்கள் வந்து ஃபுல்லாகவே இருகங்காட்டி இப்போ ஃபுல்லாக செய்யணும். பாருங்கள், இப்போ வந்து ஃபுல்லாக கொதிச்சு கொண்டிருக்குது, விலங்குதான் இருக்கும், கலரும் மாறி அது வந்து இப்போ ஃபுல்லாக இருகங்காட்டியும் நாங்கள் வந்து செய்யணும். அதை என்ன செய்கிறது, கித்துள் கருப்பட்டி செய்கிறதுக்காக. கித்துள் பானி எடுக்கிறேன்னா இப்போவே இறக்கிடணுமா. தான் அந்த ப்ரொசீஜர். நான் போட்ட அளவுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் சொல்லி பாருங்கள். போட்டக்குள்ள ஒரு 2 லிட்டர் மாதிரி போட்டு இருந்தோம், இப்போ வந்து 500 மில்லி லிட்டருக்கு மாதிரி தான் இருக்குது. கலரை பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி. அந்த பானி கலர் அப்படியே வருது. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் புது பூவண்டம் 2 கிழமையில எடுத்த சத்தியதேக்காய் இன்னே தவஸ் தேக்காய் 2 நாளில் 2 கிழமையில 2 நாளில் செஞ்ச இதாகினது தான். இதை வந்து சுற்றி வர நாங்கள் செய்யணும். சுத்தம்னு சொன்னால் கீழே வந்து பிடிச்சிருமா. ஓகே, இந்த சிரட்டையை பாருங்க. சிரட்டையில வந்து உள்ளுக்கு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி இதை வந்து தண்ணியில் கழுவி இப்படி இந்த சைடுக்கு இப்படி கவுத்து வைக்கணுமா. வச்சுட்டு இந்த உள்பகுதிகள் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கணுமா. அப்போ தான் நாங்கள் பானியம் போட்டோம்னு சொன்னால் கருப்பட்டியை வந்து இந்த சைடில் பெரட்டக்குள்ள சரியாக கலண்டு வரும்னு சொல்லி என்னோட சம்பத்தையா வந்து சொன்னார். இதுதான் அந்த சிரட்டையோட உட்பகுதி. இது சரியாக வந்து தொதல் செய்வோமே அதே மாதிரி தான், அதே ப்ரொசீஜர் தான். இப்போ வந்து பொங்கி பொங்கி வரப்போல அதை நான் கிண்டி கொண்டே வைக்கணும். இப்போ கலரும் மாறிடுச்சு, ஆனால் இப்போ மனம் வந்து அடிச்சு கொண்டிருக்குது, கித்துள் மனம். இப்போ வந்து ஃபுல்லாக டிக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ கலரும் மாறிடுச்சு பார்த்தீங்களா, கருப்பலருக்கு மாறுது. இப்போ இதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லை, ஃபுல்லாகவே ஓகே. இப்போ அடுப்புலேருந்து அப்படியே இறக்கிட்டாரு. அப்பவும் ஃபுல்லாக இறக்கின போகிறோம், ஃபுல்லாகவே கிண்டி கொண்டே தான் இருக்கணும், கிளறி கொண்டே தான் இருக்கணும். அதில் 2 கோப்பையை வச்சு கோப்பைக்கு மேலே தான் சிரட்டையை வந்து வச்சுக்கிறாங்க பாருங்கள். சிரட்டை வந்து இந்த அளவில் இருக்குது. இப்போ வந்து இறக்கி வந்து சூடு ஆரங்காட்டியும் அப்படியே வச்சுக்கிறாங்க பாருங்க. எவ்வளோ திக்னஸ் ஆகிக்குதுன்னு சொல்லி. சீனி எதுவுமே கலப்படம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக எடுத்த அந்த கித்துள்ள இருந்து எடுத்துக்கிறோம். இது வந்து கிண்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆற வைக்கணும். ஆற வச்ச பிறகு தான் இந்த சிரட்டில் வந்து நாங்கள் போடக்கூடிய மாதிரிக்கும். அப்படி இல்லாட்டி போடலாம், இப்படி தூக்கி போடக்குள்ள அது மேலே வந்து நிற்குமா, அந்த நிற்கக்குள்ள தான் போடணும். அவங்க எந்த முறையில் செய்கிறாங்கன்னு சொல்லி. இந்த டைமில் வந்து காஞ்ச இஞ்சி இருக்குதானே, காஞ்ச இஞ்சி கொத்தமல்லி அதையும் வந்து எட் பண்ணுவாங்களாம். இப்போ வந்து கலப்படங்கள் நிறைய இருக்கிறதால அதை எதுவும் போடாமல் தான் அப்படியே வந்து சிரட்டில் போட்டு செய்கிறாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி பாருங்கள். நாங்கள் லேஸ்ட்டாக கருப்பட்டியை தின்னுட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு சொல்கிறோம், நான் செய்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி நமக்கு இந்த வீடியோவில் விளங்கு. செய்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி ஃபுல்லாக ஆரங்காட்டியும் வந்து நாங்கள் செய்யணும். இப்படி மேல் தூக்கு போல் என்ன சொல்கிறது, ஒரு கோபுரம் மாதிரி அப்படியே நிற்கணுமா. அப்போ தான் அது சரியான அளவு. இப்படி தூக்கி போடக்குள்ள ஒரு கோபுரமாக நின்றால் தான் அது சரியான அளவும். அது பிறகு தான் நாங்கள் வந்து அது சிரட்டில் வந்து போட்டு கருப்பட்டி வந்து செய்கிறோம். இப்போ சிரட்டையில் போட்டு வருவாங்க.
வீட்லேயெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன், கஸ்டர்ட் பவுடர் எல்லாம் செஞ்சால் இப்படி தான் வந்து சட்டியை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல இதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பாரு, கிளிக்கிறது தான் எடுக்கிறோம். புல்ட்டோ மாதிரி வருது பார்த்தீங்களா. இதுதான் அந்த இது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்க சொல்லி. புல்ட்டோ மாதிரி இருக்குது.